Hi friends, welcome to Vismaya Kudil. So, மழைக்காலம் வந்துருச்சா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து வீடு கட்டறப்பவே சில விஷயங்கள்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சிருந்தோம். அதுல நிறைய பேர் வந்து பண்றது இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து நாங்க அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணாம என்ன பண்ணிட்டோம்னா அதை வந்து குளிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்தது. அதுக்காக நாங்க அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே வந்து கொடுத்திருந்தோம். அது வந்து இப்ப டேங்க் அந்த சம்ப்னு சொல்லுவாங்க சென்னையில, அதாவது கார் பார்க்கிங்ல உங்களுக்கு இருக்கிற அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல வந்து ஒரு சம்ப் மாதிரி வந்து கட்டிடுவாங்க. அதுல கார்பரேஷன் வாட்டர் வந்து வரும். பட் எங்களுக்கு இன்னும் அந்த கனெக்ஷன் வரல. நான் வந்து இந்த மழை தண்ணியவே அந்த சம்புக்கு விடுற மாதிரி ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். சோ அதுக்கு எனக்கு ஒரே அந்த கொஞ்சம் வந்து மெயின்டெனன்ஸ் இருந்தது. ஏன்னா மாடியில லைட்டா தூசி இருக்கும், அதெல்லாம் திரும்ப சம்புக்கு போயிடுச்சு அப்படின்னாக்கா அந்த சம்பை கிளீன் பண்றது வந்து ஒரு பெரிய வேலையா இருக்கும்ல. அதுக்காக நேத்தி பாத்தீங்கன்னாக்கா சரி இந்த வருஷமாவது ஆல்மோஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து 2.5 வருஷம் ஆகுது. இந்த வருஷம் மழையாவது கொஞ்சம் ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசீர்வாத் பிராண்ட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெயின் வாட்டர் ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டே வந்து கிடைக்குது. நான் ஆன்லைன்ல வேற ஏதாவது பிராண்டு கிடைச்சது நான் கூட கொடுக்குறேன். இது வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கறது வந்து நான் சொல்றேன். இதோட டோட்டல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு மெக்கானிசம் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து நம்ம வால்ல வந்து அட்டாச் பண்ணிடணும். அதுக்கான ஸ்க்ரூஸ் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து எப்படி அட்டாச் பண்றாங்க அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோல வந்து ஷேர் பண்றேன். சோ இது வந்து சர்வீஸ் பண்றதுக்கு இதை கயட்டி நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம். இது என்னன்னாக்கா மழை தண்ணி அது வந்து ஒரு சைடால வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள வரும். நம்ம இந்த 4 இன்ச்ல வந்து பைப்ஸ் வச்சிருப்போம்ல மழை தண்ணி இறங்குறதுக்கு, அதுல வந்து ஒரு சைடு வந்து கனெக்ட் பண்ணிடணும், ஒரு சைடு வந்து அவுட்லெட் ஆகி அப்படியே நம்மளோட சம்புக்கு வந்து போகும். அதுக்காக உள்ளது இது. இதுல இன்னொரு சூப்பர் பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல, இது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிறதுக்கு. இப்ப உங்களோட சம்பு வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா தண்ணி வந்து அந்த மேன்ஹோல் வழியா வெளில வராது. சோ இதுல மேல வரைக்கும் வந்து அப்படியே வந்து வெளியில வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த மாதிரி நம்ம கயட்டி மாசத்துக்கு ஒரு தடவை, மழை காலத்துல வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கயட்டினா போதும். இல்ல உங்களுக்கு வெயில் காலமா இருக்கு அப்படிங்கிறப்ப நாங்க வந்து அதுக்கு வால்வு மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நான் வீடியோல உங்களுக்கு காமிக்கிறப்ப தெரியும். அந்த வால்வை வந்து திருப்பி விட்டுட்டோம்னா தண்ணி வந்து ரோட்டுக்கு போயிடும். மாடி எல்லாம் கழுவி விடுறோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணி வந்து ரோட்டுக்கு போற மாதிரி வந்து வச்சிருக்கோம். சோ இதுல இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறமா மழை தண்ணியை ஒரு 12,000 லிட்டர் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம். ஒரு வருஷம் ஃபுல்லும் கிச்சனுக்கு வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கான வேலை தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஆக்சுவலாக பண்ணது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக தான் பண்ணி வச்சோம். இந்த செட்டப்பை வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பிளம்பரை வச்சு, உங்களோட பிளம்பர் ரொம்ப ஸ்கில்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்டயே இந்த வீடியோவை காமிச்சு இந்த மாதிரி ஒரு செட்டப் நம்மளே ரெடி பண்ணிடலாம் பிவிசி பைப்ஸை வச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 500லேருந்து 600 ரூபாக்குள்ளே தான் வந்து உங்களுக்கு செலவாகும். அது வந்து வீடு கட்டுறப்பவே வைக்கிறீங்கன்னா ஃபிட்டிங் சார்ஜஸும் ஒன்றும் பெருசாக வராது. இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பிளாக் கலரில் காமிச்சல அந்த மாதிரி உங்களுக்கு 1950 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வருது. எனக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கணும். ப்ளஸ் நம்ம வந்து 4 இன்ச் பைப் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக இதை போய் ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாத் பிராண்டில் வந்து இந்த ஒரு ரெயின் வாட்டர் ஃபில்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து 4129 rupees வந்தது. உங்களுக்கு ஆன்லைனில் இதை விட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரெயின் வாட்டரை நம்ம வந்து ஒரு 8000 லிட்டர் வந்து டேங்கோட கெப்பாசிட்டி. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப வருஷ கணக்கானாலும் அதில் சன்லைட் படலைன்னா உங்களுக்கு கெட்டே போகாது. நமக்கு இன்றைக்கி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வருது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து வாட்டரும் ஒரு மெயின் ரீசன், வாட்டரும் ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு என்ன சொல்லலாம். அப்போ வந்து நம்ம மழை தண்ணியை குடிக்கிறோன்னா சளி பிடிக்காது. சொல்லப்போனால் மழை தண்ணியை நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா கேன்சர் இஷ்யூ எல்லாம் கூட வந்து வராது. ஏன்னா கேன்சருக்கு கங்காவோட தண்ணியை அதிகமாக அவங்க அங்கேயே தங்கியிருந்து குடிச்சாங்கன்னா அது வந்து சரியாகுது அப்படின்னு சொல்லிக்கலாம் சில ரிசர்ச்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் அப்போவே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய எக்ஸ்பர்ட் இந்த மாதிரி இயற்கை ஆர்வலர்கள் அவங்கக்கிட்ட இதெல்லாம் இருக்கிற விஷயத்தெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டு அதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் இது வந்து பண்ணோம். நம்ம வீடு பார்க்குறதுக்கு மேபி ஒரு மாதிரி கிளாசிக் லுக்கில் ஒரு மாதிரி ஓல்டு லுக்கில் வந்து இருக்கும் அவுட்டரில் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் ஒன்றா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண அது நாங்கள் அப்போவே பண்ணுறப்பவே வந்து எல்லாத்தோட பேஸையுமே நாங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து லாங் டைமுக்கு வந்து யோசித்து தான் வந்து போட்டோம். ஜஸ்ட் மாடர்னாக இருக்கிற மாதிரி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அதோட பேஸை வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒன்றா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணோம். இப்போ அந்த பைப்பை வந்து கட் பண்ணிவிட்டு
அதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா டூஸ் டோன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. மாடி எப்போதுமே ரொம்ப குப்பை இல்லாமல் வந்துருக்கணும். குப்பை இருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு அதில் கீழே வந்து செட்டில் ஆகிடும். பட் குப்பை இல்லாமல் இருந்தது அப்படின்னாக்கா ரொம்ப நல்லது. அப்பப்போ மாடியை வந்து நீங்கள் கூட்டி வச்சுக்கலாம். மழை காலத்தில் வந்து சொல்கிறேன். இல்லை நீங்கள் மாடியை வந்து கழுவ போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பாட்டமில் வந்து ஒரு பைப் மாதிரி இருக்கும் நம்ம வச்சுருக்கிற ஃபில்டர்லேயே. அதை கழட்டி விட்டுட்டோன்னா ஃபில்டர் வந்து அது ஃபில்டர் ஆக வேண்டிய வேலையே இல்லை. டேரெக்டாக அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து கீழே கொட்டிடும். ஸோ அந்த மாதிரி வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த ஃபில்டரை விட நான் இதுக்கு போனதுக்கு ரீசனுமே வந்து அதுதான். மாடியில் புறா இல்லை பெட்ஸு அதோட யூரின் அதோட வேஸ்ட் அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இது நம்ம சம்பு வரைக்கும் இறக்க போகிறோம்ல. ஸோ அதனால் அங்கே அங்கே வந்து அந்த சன்லைட்லாம் வந்து படாது. அதனால் அந்த மாதிரி இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். இன்னொன்று இந்த ஒரு வாரம் மழை நான் இப்போல்லாம் மழைக்கு மழை வரணும்னு சொல்லி காத்துக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அந்த மழை பெஞ்சுது அப்படின்னாக்கா அதில் கொஞ்சோண்டு ஒரு அரை டேங்க் அளவுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லானது. அதை வந்து மேலே டேங்க்குக்கு மேலே வந்து மோட்டருமே நம்ம அப்போவே வச்சுட்டோம். சம்ப்லேயுமே ஒரு மோட்ரு வந்து வச்சுட்டோம். அதை வந்து டேங்க்குக்கு ஏற்றி ஓவர் ஹெட் டேங்க்குக்கு ஏற்றி அதை குளிக்கிறப்பையும் குடிக்கிறப்பையும் ஹேர் வாஷ் பண்ணுறப்பையும் சமைக்கிறப்பையும் என்னோடய டிஷ்வாஷரில் சால்ட் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தல அதெல்லாம் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம். நம்ம டிஷ்வாஷர்லேருந்து வந்த பாத்திரத்தெல்லாம் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. துணியெல்லாம் சாஃப்டாக இருக்குது. ஹேரை நான் வந்து தொடுறப்ப வந்து அப்படியே மல்லிகைப்பூவை தொடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அதுதான் வந்து இயற்கையை வந்து யாராலையுமே எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலுமே மிஞ்ச முடியாது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சான்று. அப்படியே எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று தண்ணியில் குளித்தா மாதிரி. மேபி நிறைய பேருக்கு அந்த ஆற்று தண்ணியில் குளித்ததோட ஃபீல் வந்து தெரியாது. நான் 1 or 2 டைம்ஸ் வந்து குளிச்சிருக்கேன். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணி. நம்ம வந்து லட்சக்கணக்கில் போட்டு சாஃப்ட்னர்லாம் வைக்கிறோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக இதோட பக்கத்தில் கூட வந்து வர முடியாது. தண்ணி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ அதனால் நான் ப்ரே பண்ணிகிட்டே இருக்கேன் மழை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து வீடெல்லாம் கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு 600 ரூபா செலவு பண்ணி, ஏன்னா சம்பில் கார்ப்பரேஷன் வாட்டர் வந்து வரல, ஒரு சம்பை வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நான் கிச்சனுக்குமே கேட்டிருக்கேன் எங்கள் பிளம்பர் கிட்ட. அது வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம சம்பை இன்னும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை தண்ணியை வந்து டேரெக்டாக குக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணோன்னா ஃப்யூச்சரில் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வராது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் மழையவோ இல்லை ஒரு நாள் பெய்கிற மழையை, இப்போ ஒரு 5 நாளைக்கு மழை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு நாள் மழையை வந்து விட்டுட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா மேலே புகை போயிருக்கும், நம்மளோட டிராஃபிக் அந்த பொல்யூஷன் அந்த புகையெல்லாம் போயிருக்கோம், அதெல்லாம் கீழே போகட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வெளியில் தெரியுது இல்லையா பைப்பு, இதுதான் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியில் வந்துடும். மேலே இருக்கிற அந்த ஸ்க்ரூ மாதிரி போடுறாங்கல்ல, அதை நம்ம வந்து கழட்டிட்டு குப்பையெல்லாம் வெளில எடுத்துக்கலாம், ஃபில்டர் வந்து வெளில எடுத்துக்கலாம். பாட்டமில் வந்து ஒரு லைன் இருக்கும் பாருங்கள், அதை கழட்டி விட்டோம்னா ஃபில்டருக்குள்ளே போகாமல் டேரெக்டாகவே தண்ணி வந்து வெளில வந்துடும். அதோட மெக்கானிசம் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரெயின் வாட்டர் வந்து வருது இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ஒரு பைப் மாதிரி போட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒவ்வொருத்தவங்களுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம், நம்ம தண்ணியே தேவையே இல்லாமல் வந்து வெளியில் விடுறோம். அதை கவர்மெண்ட் வந்து ரெயின் வாட்டரை வந்து கொண்டு போய் நாங்கள் விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலில் கொண்டு போய் தேவையில்லாமல் விட்டுடுறாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிறது ரெயின் அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட்டு. அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் டஸ்ட் எல்லாம் வந்து கலெக்ட் ஆகிடும். அதை எடுத்து போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பை.